பொதுவாக தர்மம் அப்படின்னு சொன்னாலே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இருக்கிறதுக்கு போக செய்யறதுதான் சிறந்த தர்மம். அந்த ஒரு ஹதீஸை எடுத்துட்டு யாருமே என்ன செய்யறது, உண்மையிலேயே முஸ்லிம் சமூகம் சிறப்பான சமூகம், தர்மத்தில் கிட்டவிட நெருங்க முடியாத சிறப்பான சமூகம். ஆனா சில மக்கள் என்ன செஞ்சிடணும் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தேவைக்கு போக மீதிதான் தர்மம் அப்படின்னு நிறைய பொதுவோக்காக இந்த தர்மத்துடைய விஷயங்கள்ல இருக்கும். பாருங்க, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வதர்ரா, அவர்கள் தக்வாவுடையவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தங்களிடத்திலே செழிப்பான நிலை இருந்தாலும் தர்மம் செய்வார்கள், ஏழ்மையான நிலை இருந்தாலும் தர்மம் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு விருந்தாளி வர்றாங்க, அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நபி அவர்கள் கூப்பிட்டு கேட்கிறாங்க, இவருக்கு விருந்தளிப்பவர் யார்? ஒரு சஹாபி கூட்டிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா மனைவி சொல்றாங்க, இன்னைக்கு நைட்டு நமக்கே சாப்பாடு கிடையாது, பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது, வேற யாருக்கும் கிடையாது. ரெண்டு பேரும் மசூரா பண்றாங்க, சேர்ந்து பேசுறாங்க, கலந்து ஆலோசனை செய்யறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, பிள்ளைங்களை பட்டினியா தூங்க போட்டுருவோம், வந்தவங்க சாப்பிடட்டும், நான் சாப்பிடும் போது விளக்க அணைச்சிடு, நான் சாப்பிடுற மாதிரி செய்ய செஞ்சிடறேன். இது நடந்தது. மறுநாள் விழுந்தது, இவங்க யாருக்கும் தெரியப்படுத்தல, அல்லாஹ்வுக்கும் இவர்களுக்கும் தவிர யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நேற்றிரவு நீங்கள் செய்த செயலை பார்த்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்தான்.